த ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு தெளிவான நாளான டிசம்பர் 26, 2004 அன்னைக்கு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியான கென்யாவில் ஒரு குரூப் ஆஃப் ஹிப்போபொட்டமஸ் ஒரு ஓஷன் கிட்ட ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்போது இந்தியன் ஓஷனில் வந்த ஒரு பெரிய சுனாமி அந்த ஹிப்போபொட்டமஸ் எல்லாத்தையும் கடலுக்குள்ளே தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் அங்கே என்ன டேமேஜ் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த ஊர் மக்கள் வராங்க. அங்கே இருந்த குரூப் ஆஃப் ஹிப்போபொட்டமஸை அந்த மக்களால் பார்க்க முடியல. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஹிப்போபொட்டமஸ் மட்டும் அந்த ராக்ஸ் கிட்டே இருக்குது. நிறைய ஊர் மக்கள் சேர்ந்து அந்த ஹிப்போபொட்டமஸை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா அந்த ஹிப்போபொட்டமஸ் 600 பவுண்ட்ஸ்லேருந்து 270 கேஜி வரைக்கும் இருக்குது. ஒரு குழந்த மாதிரி அந்த ஹிப்போபொட்டமஸை தூக்க முடியாது. அந்த ஹிப்போபொட்டமஸ் ரொம்ப டயர்டாகவும் பசியோடையும் பயத்தோடையும் இருந்தது. அதனால் அந்த ஹிப்போபொட்டமஸ் அந்த பீப்பிளை பார்த்து பயந்து தூரம் ஓடுச்சு. அது ரொம்ப வேகமாகவும் வழுவழுப்பாகவும் இருந்தது. ஈஸியாக அது அவங்களால பிடிக்க முடியல. கயிறு, நெட்டு, போட்டு, காரு அப்படின்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க அதை பிடிக்கிறதுக்கு. ஆனாலும் அவங்களால அந்த ஹிப்போபொட்டமஸை கேட்ச் பண்ண முடியல. அப்போது ஓவன் அப்படிங்கிற ஒருத்தர் அது கூட மல்யுத்தம் செஞ்சு அதை கீழே விழுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்களால அதை பிடிக்க முடியுது. அதனால் அது பேரை ஓவன் அப்படின்னு வச்சிடுறாங்க. இப்போது ஓவனை ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லா மக்களும் ஓவன் அங்கே நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஓவன் சுத்தமாக சந்தோஷமாக இல்லை. அவன் ரொம்ப டயர்டாகவும் பயந்து போயும் இருந்தான். அவன் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு ரீச் ஆனதும் ஒரு பெரிய கிரே டார்டாய்ஸை பார்க்குறான். அது பார்க்குறதுக்கு ஹிப்போவோட அம்மா மாதிரியே இருக்குது. அவன் உடனே ஓடி போய் அது பின்னாடி மறைஞ்சிக்கிறான். ஒரு சின்ன ஹிப்போபொட்டமஸ் எப்படி அவங்க அம்மா கிட்ட பண்ணுமோ அது மாதிரி. அவன் சூஸ் பண்ண அந்த அனிமல் ஒரு 130 இயர் ஓல்ட் பெரிய டார்டாய்ஸ். அது பேர் மீஸ். மீஸ் ஓவன் பண்ணுறதை பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டான். ஆனாலும் மீஸ் ஓவன் கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு அவன் அலோவ் பண்ணான். சீக்கிரமாக 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் ஓவனுக்கு என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அப்படின்றது தெரியலை. ஆனால் அவன் மீஸை பார்த்து அப்படியே காப்பி பண்ணான், அவங்க அம்மா கிட்ட பண்ணுற மாதிரி. அதே மாதிரி மீஸும் ஓவனுக்கு எப்படி இலை, கிராஸ் அது எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுத்தான். இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஒன்றா தான் நடப்பாங்க, ஒன்றா தூங்குவாங்க, ஒன்றா குளிப்பாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சீக்கிரமாக அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லவும் கற்றுக்கிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வைல்ட் லைஃப் பார்க்கில் இருக்க எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சுது. ஒரு மேமலும் ஒரு ரெப்டைலும் ஒரு லேண்டில் வாழ்கிற அனிமலும் ஒரு தண்ணியில் வாழ்கிற அனிமலும் ஃப்ரெண்டாக இருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப அன்யூஷுவலாக இருந்தது. ஆனால் அதுதான் நடந்துக்கிட்டு இருந்தது. ஓவனோட அம்மாவே இழந்துட்டான். ஆனால் ஒரு ஜெயண்ட் டார்டாய்ஸை அடாப்ட் பண்ணி எப்படி வாழணும் அப்படின்னு கற்றுக்கிட்டான். இவங்க 2 பேரும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. நிறைய நியூஸ் சேனல்ஸ் இவங்கள பற்றி பேசி எழுதுகிற அளவுக்கு. ஈவன் இன்றைக்கி கூட ஓவன் பற்றியும் மீஸ் பற்றியும் எக்கச்சக்கமான வீடியோஸ் ஆன்லைனில் இருக்குது. இன்னும் நீங்கள் என் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லைக், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.